சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைக்காய் பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சத்தான பொடியும் கூட இது. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி முருங்கைக்காய் காய வச்சது. இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகாய், மல்லி கொஞ்சம் போட்டு, அடுத்தது ஜீரகம், மிளகையும் போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட அரிசி கொஞ்சம் போட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் நம்ம போட்டு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பூண்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஆறுனதும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைக்காய் பொடி ரெடி.